எஸ்கேஎஸ் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் இந்திய வாக எல்லை நிகழ்வை கண்முன்னே நடத்தி அசத்திய மாணவர்கள், பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேசிய உணர்வோடு ஆச்சரியப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேரேந்தல்பட்டியில் அமைந்துள்ள எஸ்கேஎஸ் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் 6வது ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பொதுத் தேர்வு மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் கடந்த மாதம் நடைபெற வேண்டிய இப்பள்ளி ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது. சுமார் 25 நாட்களுக்கும் மேலாக பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் பெரும் பங்காற்றி ஆண்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தினர். பள்ளி தாளாளர் ஞான பண்டிதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் பள்ளி முதல்வர் ஷேக் ராஷிக் வரவேற்று ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். பள்ளி தாளாளரின் தாயார் தெய்வானை வேலு, OMK சந்திரன், பாக்கியம், பள்ளி செயலாளர் கலைச்செல்வி, திருப்பத்தூர் பேரூராட்சி கவுன்சிலர் கண்ணன், மேலாளர் அழகு, கிருஷ்ணகுமார், மதிக்குமார், ரவிக்குமார், சரண்யா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். முன்னதாக விளையாட்டு விழா நடைபெற்றது. அதில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மழலையர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. மாணவர்களுக்கு சான்றிதழ்கள், கேடயங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் இந்திய கிரிக்கெட் அணியின் மான்செஸ்டர் சச்சின் டெண்டுல்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு காணொலி வெளியிடப்பட்டது. அவரின் வரலாறு மற்றும் சாதனைகள் அதில் ஒளிபரப்பப்பட பொதுமக்கள், மாணவர்கள் கரகோஷங்கள் எழுப்பி சச்சின் சச்சின் என கோஷங்களிட்டு உற்சாகமடைந்தனர். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் நடனங்கள் அரங்கேறியது. பக்தி பாடல், தேசிய பாடல், நாட்டுப்புற பாடல், திரைப்பட பாடல்கள், பல்வேறு மொழி பாடல்கள் என பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடிய மாணவர்களுக்கு பெற்றோர்களும் பொதுமக்களும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்திய பாதுகாப்பு படை வீரர்களால் வாகா எல்லையில் தினசரி நடைபெறும் கொடிமரியாதை நிகழ்ச்சியானது இப்பள்ளி வளாகத்தில் மாணவர்களால் தத்ரூபமாக நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. அப்போது மாணவ மாணவிகள் இராணுவ உடையணிந்து மிடுக்கான அணிவகுப்புடன் நடந்து வந்து கோலாகலமாக நடத்தி காண்பித்தனர். இந்த அணிவகுப்பை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். விழாவில் KG முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடி பெற்றோர்கள் மற்றும் பார்வையாளர்களை அசத்தினர். குறிப்பாக காந்தாரா வேடமணிந்து அரிதாரம் பூசி வந்த மாணவரின் நடனம் பார்ப்போரை அச்சுறுத்தும் வண்ணம் இருந்தது. தொடர்ந்து தேசபக்தி பாடலுக்கு பல்வேறு சாகசங்களுடன் தேசிய கொடியை கையில் ஏந்தி தேசபக்தி உணர்வை வெளிப்படுத்தி மாணவர்கள் நடனமாடி அசத்தினர். மாணவர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தி தேசபக்தி உணர்வை வெளிப்படுத்திய போது பெற்றோர்கள், சக மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி நடனமாடிய மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்தினர். விழாவின் இறுதியில் முருகப்பெருமான் செய்த சூரசம்ஹார நிகழ்ச்சி தத்ரூபமான காட்சி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. முருக பக்தர்களாக மாணவ மாணவிகள் காவடி எடுத்து ஆடிக்கொண்டிருக்கையில் சூரன் அரக்கர்களுடன் வந்து பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் இம்சை கொடுக்க பக்தர்களின் வேண்டுதலை ஏற்று மயில் மீது அமர்ந்த நிலையில் முருகன் தேவர்களுடன் திருவீதி உலா வந்த பள்ளி ஆண்டு விழா மேடையில் தோன்றி அதன் பின்பு தனது வேளால் சூரனை சம்ஹாரம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி தத்ரூபமாக மேடையில் அரங்கேற்றினர். இதை பார்த்த பெற்றோர்களும் பொதுமக்களும் குளவையிட்டும் அரோகரா முழக்கங்களிட்டும் ஆர்ப்பரித்தனர். பலர் சாமியாட்டம் ஆடி பக்தி பரவசமடைந்தனர். அப்போது முருகனை வரவேற்கும் விதமாக வண்ண வண்ண வான வெடிகள் விண்ணை பிளக்க பள்ளியின் மிக உயர்ந்த கட்டிடத்தில் முருகப்பெருமானின் திருவுருவப்படம் மின்னொளி விளக்குகளால் ஒளிர்ந்த வண்ண பக்தி பாடல்கள் ஒலிக்க மாணவர்களின் நடனம் பிரமிக்க வைத்தது. பள்ளி ஆண்டு விழாவில் சூரசம்ஹார நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு களித்ததாக பெருமையோடும் ஆனந்தத்தோடும் பொதுமக்கள் மனமகிழ்ந்து கூறினர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பெற்றோர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அசத்திய மாணவர்களை வாழ்த்தி சென்றனர். பள்ளி ஆசிரியர் பிருந்தா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். மாணவ மாணவிகளுக்கான நடன பயிற்சிகள், நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மற்றும் ஒருங்கிணைப்புகளை ஆசிரியர்கள் மீனு, ஹரிதா, ஞானமதினா, பாரதி, அஜிதா, ஷர்மிளா, திவ்யா, கிருத்திகா, கலையரசி, சக்தி, மேகா, வான்மதி, ராதா, சாதனா, பாண்டி, மலர், கண்மணி, மலர்விழி, அழகு மீனாள் மற்றும் வினோதா ஆகியோர் செய்திருந்தனர்.